வணக்கம், நான் டாக்டர் விக்னேஷ் மூர்த்தி பேசுகிறேன். இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் மொபைல் ஃபோன் அண்ட் லேப்டாப் இல்லாட்டினா யாராலையுமே இருக்க முடியாது. அதுதான் உண்மை. மொபைல் ஃபோன் அண்ட் லேப்டாப்னால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் இருக்கோ அதே சமயம் 101% அதனால் கெட்டதும் இருக்குது. இந்த கெட்டது எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறோம், இதை பொறுத்து தான் இந்த மொபைல் ஃபோன் அண்ட் லேப்டாப்னால ஏற்படக்கூடிய அந்த கெட்டதுங்கிறது இதை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? போன வீடியோவில் இப்போ சமீபத்தில் இந்த கொரோனானால நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, 100ல் 80% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சரில் ஸ்பெக்ஸ் போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறத பற்றி நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவில் போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, 100%ல் 80% ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெக்ஸ் போடுறாங்கன்னா, ஸ்பெக்ஸ் போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி இந்த ஸ்பெக்ஸ் போடாமல் ப்ரிவென்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே காலையில் சுமார் 15ல் இருந்து 20 நிமிஷம் ஐக்கு எக்ஸசைஸும் ஐ மசாஜும் பண்ணாலே போதும். டெய்லியும் ரெகுலர் பேசிஸில் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஃப்யூச்சரில் ஸ்பெக்ஸ் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே தள்ளப்பட மாட்டாங்கங்கிறது ஒரு உண்மை. சரிங்களா? ஸோ சார், எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, எப்படி மசாஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் ஐ எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டமான யோகா வீடியோஸ் நிறைய இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணி எது சிம்பிளாக இருக்கோ அது நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்கேஸ் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் இல்லை 5th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பேரண்ட்ஸ் அந்த ஐ எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ ரெகுலர் பேசிஸில் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் ஐ எக்ஸசைஸ் அண்ட் ஐ மசாஜ் பண்ணாலே போதும். ஃப்யூச்சரில் ஸ்பெக்ஸ் போட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட மாட்டாங்க. அதே சமயம் லேப்டாப் அண்ட் மொபைல் யூஸ் பண்ணும்போது நம்ம உட்காரக்கூடிய பொசிஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம உட்காரக்கூடிய பொசிஷன் நம்மளோட ஸ்பைனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காரணும். ரொம்ப வலி ஏற்படுற அளவுக்கு நம்ம பொசிஷனில் உட்காரக்கூடாது. ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் உட்காரவும் கூடாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேர் அண்ட் டேபிளுமே கரெக்டாக நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். குஷன் எஃபெக்டில் இருக்கக்கூடிய சேரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி குஷன் எஃபெக்டில் இருக்கக்கூடிய சேரை யூஸ் பண்ணாலே போதும், முக்கால்வாசி உங்களுக்கு கழுத்து வலியும் முதுகு வலியும் ஏற்படாது. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பல தகவலோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உங்கள் மொபைலுக்கு வரும். இன்னும் பல தகவலோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கிறேன். ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி. பை.